இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. அங்கன்வாடி நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து பார்த்திங்கன்னா புது திருப்பங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ 27/5/2025 நடந்த இன்டர்வியூவோட பார்ட் 3 வீடியோ. இனி வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் இப்படி தான் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா புது திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. அங்கன்வாடி கொஸ்டின் மட்டும் கிடையாதுங்க, அங்கன்வாடிக்கு ரிலேட்டடு இல்லாத கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேராக போங்க. ஆனால் கடவுளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியா கேள்வி வரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுமையாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. புது கொஸ்டினாக எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு போங்க. நிறைய பேர் எனக்கு இன்ட்ரிவியூ வரல எப்போ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இனிமேல் தயாரான மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. உங்களுக்கு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வரும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு சில விஷயம் பண்ணணும்னா, நம்ம சேனலாக இருக்கட்டும் இல்லை வேறு சேனலாக இருக்கட்டும், இந்த அங்கன்வாடி ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேராக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் லாஸ்ட் வீக்கில் வந்துச்சுன்னா நமக்கு பரவாயில்ல அப்படி யோசிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாம் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ராமமூர்த்திங்கிறீங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்கிட்ட ரிலேட்டிவ் யாருன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐடியாவில் வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு எத்தனை முட்டை கொடுப்பாங்க, அது என்ன அன்றைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாளைக்கு முட்டை கொடுப்பாங்க. அது எந்தெந்த நாள்லாம் திங்கக்கிழமை கொடுப்பாங்க, புதன்கிழமை கொடுப்பாங்க, வியாழக்கிழமை கொடுப்பாங்க. மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. பச்சை பயிறு இந்த மாதிரி தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 3:30 தான் டைமு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. அதே மாதிரி இந்த சம்மருங்கிறதுனால 8 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக தெரில. ஆனால் நார்மலாக பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 3:30 தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அயன் புட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் அயன் புட்டுங்கிறது இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த உணவில் அதிகமாக இருக்குது, எதை சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரத்த சோகையெல்லாம் வராமல் இருக்கும், ஹீமோகுளோபின் அளவு வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் இரும்பு சத்து. அந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த உணவில் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுனால அந்த ரத்த சிவப்பணு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதியும் கொண்டு செல்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பங்கு வகிக்குது. இது அத்தியாவசியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். இது எந்தெந்த உணவில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்தெந்த உணவுனா சிவப்பு இறைச்சி, அதாவது வந்து பார்த்திங்களா மாற்று இறைச்சி, கோழி, மீன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு வகை, அடர் இலைக்கீரைகள் மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ள தானியங்கள்னு கேட்டிருக்காங்க. விலங்கு சார்ந்த உணவுன்னு எதுன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு இறைச்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு இறைச்சி, ஆட்டுக்குட்டி, பன்றி இறைச்சி இதெல்லாம் சொல்ல. கோழி மற்றும் ஆண் கோழின்னு சொல்லி கொடுத்துறாங்க. கடல் உணவு வந்து பார்த்திங்கன்னா சால்மன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. தாவர அடிப்படையிலாம் பருப்பு வகை, அடர் இலக்கிய, உலர்ந்த பழங்க, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், திராட்சை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு எங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குது. அதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அங்கன்வாடியில் என்ன வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வாங்க பார்க்கலாம். அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சத்து மாவு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மதியம் வந்து பார்த்திங்கன்னா உணவு வழங்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தான உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சத்து மாவு கஞ்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா கம்பாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், கேழ்வரகாக இருக்கலாம், இல்லை இது போன்ற தானியங்கள் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுதானியம், பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிய உணவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னா அரிசி, பருப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி, கீரைகள் போன்றவற்றை சேர்த்து சமைத்து வழங்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிய உணவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, காய்கறி, கீரை இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு உணவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான புரதம், கார்போஹைட்ரேட், வைட்டமின், தாதுகள் போன்ற வந்து பார்த்திங்கன்னா சத்தான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா தடுப்பூசி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எதுக்காக போடுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை முதல் வயதானவர் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போடாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே போடலாம் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது மென்ஷன் பண்ணி கேட்டாங்களா, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு முதல்ல போடக்கூடிய தடுப்பூசி என்னென்னா பிசிஜின்னு சொல்லுவோம், அது போடுவாங்க 24 மணி நேரத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்திங்கன்னா அது போடுவாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தடுப்பூசி போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சராக சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டாங்க. எண்ணெய் உணவு என்பது வந்து பார்த்திங்கன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தல், பேக்கிங் போன்றவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பயன்படுத்தப்படும் எண்ணெய் தான் அல்லது கொழுப்பு கலந்த உணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தாவர எண்ணெய், விலங்கு எண்ணெய் என பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்குது. நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை சேர்த்தோமா நம்மளுடைய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல். அதேமாதிரி என்னென்ன எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், சோயா எண்ணெய், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தேவி தியாகராஜங்கிறவங்க ஒரு கொஸ்டின் அனுப்பிக்கிறாங்க. அது என்னென்னா அங்கன்வாடியில் ஹெல்ப்பர் யூனிஃபார்ம் கேட்டாங்க. இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னென்னா கலர் கேட்டிருப்பாங்க. அங்கன்வாடி டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி யூனிஃபார்மு, அதே மாதிரி ஹெல்ப்பருக்கு எந்த மாதிரி யூனிஃபார்ம்னு கேட்டிருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர்லேயும், பார்டர் நிறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை நீல கலரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கும். அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நிறம் வந்து பார்த்திங்கன்னா டர்கைஸ் நீளம், அதே மாதிரி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை நீளம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. லோகோ வந்து பார்த்திங்கன்னா ICDS லோகோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர் உயரமோ 7 சென்டிமீட்டர் அகலமோ 8 சென்டிமீட்டர் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா பழுவில் 10 லோகோ இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லோகோவில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கும் அங்கன்வாடி டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி யூனிஃபார்ம் கலர் கேட்பாங்க, இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நித்யா ராணிங்கிறீங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இவங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனுப்பினது தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒருத்தர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகும். ஹெல்ப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.